செய்ய போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கருவேப்பிலையை வச்சு இப்போ நாம் ஒரு கருவேப்பிலை சாதம் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கு நல்ல மருந்து. ஹார்ட்டில் கெட்ட கொழுப்பு வர்றதை தடுக்குது. அது மாதிரி வயிற்றை சுற்றி கொழுப்பு படுறதையும் தடுக்குது. தொப்பை போடாமல் நமக்கு பாதுகாக்குது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக அதை சாப்பிடணும். முக்கியமாக தலைமுடி உதிர்றது, இளநரை, அதுக்கெல்லாம் இந்த கருவேப்பிலை தான் மருந்து. உதிரி உதிரியாக வடித்த சாதம் 1 கப், கருவேப்பிலை 1 கப் அளவு எடுத்திருக்கேன், கடலெண்ணெய் 1 கப், உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகாய் வற்றல் 2 கிள்ளி வச்சுருக்கேன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஆயில் விட்டு நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள், ஒரு 4-5 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கடலை எடுத்திருக்கேன். பேனில் ஆயில் வச்சுருக்கோம், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்க போகிறோம். கடுகு உளுந்து, கடலை பருப்பு, மிளகாய் வத்தல், மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்க போகிறோம். நம்ம கடைசியாக கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துக்க வேண்டியதுதான். எல்லாம் வறுபட்டுருச்சு. இப்போ ஆற வச்சு நம்ம மிக்சியில் பவுட்ரு அடிச்சுக்க வேண்டியதுதான். மிக்சியில் நல்லா பவுட்ராக நுணுக்கியிருக்கோம். பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து, பெருங்காயத்தூள், முந்திரியும் கடலையும் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ சாதம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை பவுடரை சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைனா வேண்டாம். இப்போது கருவேப்பிலை சாதம் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை நம்ம இது வரைக்கும் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தோம். இனி அப்படி செய்யக்கூடாது. வாரத்துக்கு 2 முறையாவது இதை செஞ்சு சாப்பிடணும். இவ்வளவு சத்தான சுவையான நமக்கு நலம் தர கருவேப்பிலை சாதத்தை சூடாக சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது பிகினர்ஸ், ஆஃபீஸ் போகிறவங்க, பிள்ளைங்களுக்கு ஈஸியாக லஞ்ச் பாக்ஸு செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இதுபோல் என் மற்ற சமையல் வீடியோக்கள் என் சேனலில் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். என் சமையல் குறிப்புகள், டிப்ஸ்கள், சீக்ரெட்டுகள், செய்முறை விளக்கங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள். நாங்கள் செய்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.